கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்ததான் நல்ல நாளுக்காய் கர்த்தரை துதிப்போம். ஜூலை மாதம் 18ஆம் தேதி இந்த நாளின் காலவெளியிலே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போன 2 மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். இந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டியதான காரியம், ஜெபிப்பதற்கு தேவாலயத்திற்கு செல்வோமாக. பல நேரத்தில் நம்ம ஜெபிப்பதற்கு ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்பதை தவிர்க்கிறோம், வீடுகளில் ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் இந்த 2 பேருமே ஜெபிப்பதற்கு தேவாலயத்துக்கு போனார்களாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்திற்கு சென்றார்கள். அப்படியானால் ஆலயத்தில் சென்று ஜெபிப்பது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முறைமை. வீடுகளில் ஜெபிக்கலாம், தவறல்ல. ஆனால் ஆலயத்தில் சென்று ஜெபிக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் நாம் ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க வேண்டும்? சாலமோன் கட்டின ஆலயத்தில் கொண்டு சாலமோன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கும்போது, இந்த ஆலயத்திலிருந்து செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும், செவிகள் கவனிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை நோக்கி எவனாவது கையெடுத்து ஜெபம் பண்ணாலும் நான் பதில் கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ ஆலயத்தில் ஜெபிக்கிறதை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆசேர் கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாய் இருந்த அன்னாள் 84 வயதிலேயும் அவள் தேவாலயத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் தேவாலயத்தில் போய் ஜெபித்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெபிக்கும்போது தேவாலயத்துக்கு செல்வதை உங்கள் வாழ்க்கையில் பழக்கமாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 2ஆவதாக, ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தில் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் நம் நிலைமையை உணர்ந்து ஜெபித்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். இங்கே 2 பேரில் ஒருவன் பரிசேயன் மற்றவனை குற்றப்படுத்தி தன்னை நீதிமானாய் காட்டி ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தன்னை உணர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்புகிறான். ஆகவே இந்த காலவெளியிலையும் ஜெபிப்பதற்கு தேவாலயத்துக்கு வாருங்கள். ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி உங்கள் நிலையை உணர்ந்து ஜெபித்து தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு திரும்புங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலையும் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு வருவதையும் ஜெபத்தில் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க முடிய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.